இந்தியாவுடைய முன்னணி சேனல்களாக கருதப்படும் பல்வேறு சேனல்கள் அத்தனையுமே மீண்டும் பிரதமர் மோடி தான் ஆட்சிக்கு வரப்போறாரு. பாஜக சென்ற முறை அதாவது 2019 கிடைத்த சீட்டை காட்டிலும் இந்த முறை அதிக அளவு சீட்டுகள் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதில் பலருக்குமே பல்வேறு சந்தேகங்கள் வந்துச்சு. ஏன்னா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அதில் முழுமையாக பாஜக ஜெயிக்கும்னாங்க. பிரிஜ்வால் ரேவண்ணாவுடைய விஷயம் 14 தொகுதிகளில் எதிரொலிக்கணும்ல, அது கூட எதிரொலிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, ஹரியானா பஞ்சாபில் பிரதமர் மோடி போய் பிரச்சாரம் பண்ணுவதற்கே பயந்தார். அங்கே கூட விவசாயிகள் வந்து பாஜக எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி போஸ்டர்லாம் அடித்து பாஜகவை துரத்தி அடித்தாங்க. அப்படிப்பட்ட ஹரியானாவில் பாஜக அதிக இடங்களை பெறுனாங்க. பஞ்சாபில் 4 இடங்களை பாஜக பெறுனாங்க. குஜராத்தில் இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், இந்த மாநிலங்கள்லாம் ராஜபுத்திரர்களுடைய போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. பாஜகவுடைய வேட்பாளரே குஜராத்தில் மன்னிப்பு கேட்டார். 1க்கு 2 முறை மன்னிப்பு கேட்டார். பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய CR பாட்டீல் அவர் கலந்து கொண்ட மீட்டிங்கில் அவரை போய் எதிர்த்து அவரை வந்து விரட்டி அடித்து சேர்கள்லாம் உடைச்சு இந்த ராஜபுத்திரர்கள் பண்ண போராட்டங்கள்லாம் நம்ம பார்க்க தானே செஞ்சோம். அப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு கூட பாஜக ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை இந்த கோடி மீடியாக்கள் வெளியிட்டதுலேருந்தே இது அப்பட்டமான போலியான ஒரு கருத்து கணிப்பு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடிஞ்சு. இந்த கருத்து கணிப்பு குறித்து ராகுல் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா, मोदी पोल इसका नाम एग्जिट पोल नहीं है, इसका नाम मोदी मीडिया पोल है. ये मोदी जी का पोल है, फैंटेसी पोल है उनका. ஒரே வரியில் அதை சொல்லி முடிச்சிட்டாரு. இது கருத்து கணிப்பு இல்லை, இது மோடி கருத்து கணிப்பு. நாங்கள் 295 இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல தான் பார்த்தீங்கன்னா TK சிவகுமார் அவர் என்ன சொன்னார்னா, கர்நாடகாவில் நாங்கள் இப்படி தான் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது வெறும் வந்து 85 சீட்டில் தான் நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 135 சீட்டில் ஜெயித்தோம். அதே போலவே 3-2 மடங்கு காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இப்படி பல்வேறு தலைவர்கள் இந்த கருத்து கணிப்பை புறந்தள்ளினாங்க. இந்த கருத்து கணிப்பை சமூக வலைதள மக்கள் எப்படி அணுகுனாங்க அப்படின்னா, சில இடங்கள்லாம் வந்து மொத்தமே 4 சீட்டு தான் இருக்கும், ஆனால் 6 சீட்டுன்னு போட்டாங்க. குறிப்பாக கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராஜஸ்தானில் மொத்தமே 25 தொகுதி தான் இருக்குது, ஆனால் 33 பாஜக வெற்றி பெறும்னு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படியான பல்வேறு குளறுபடிகளை இந்த கருத்து கணிப்பில் கோடி மீடியாக்கள் வெளியிட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதை சுட்டிக்காட்டும் விதமாக ஒரு கருத்து கணிப்பை 3 நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் முதலாவது நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா தேசபந்து அப்படின்ற ஒரு பத்திரிகை. இது என்னங்க அந்த கருத்து கணிப்பு போயினா இதுவும் போய் தானங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த தேசபந்துவை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண காங்கிரஸ் ஆதரவு பத்திரிகையோ அல்லது இப்போ உருவாக்கப்பட்ட புதிதாக ஒரு போல்ஸ்டர் நிறுவனமோ அப்படின்ற கிடையாது. பிரசாந்த் கிஷோர் மாதிரி இப்போ உருவாக்கப்பட்ட நிறுவனம் கிடையாது. 1959 இந்த ஹிந்தி பேப்பர் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அவங்க நடத்தின கருத்து கணிப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணி தான் 260 290 சீட்டை பெறுவாங்க. பாஜக கூட்டணிக்கு 215 245 சீட்டு தான். மற்றவை அதாவது மற்றவங்கள்லாம் கூட்டணியிலே இல்லாதவங்க 28 48 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பு என்பது கொஞ்ச நேரத்திலே அவங்க யூடியூப்பில் வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸை தாண்டி போயிருச்சு. ஆனால் இவர்கள் கோடி மீடியாக்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகளில் ஆடிச்சு அப்படின்னே சொல்லலாம். தேசபந்துவை பொறுத்த வரைக்கும் மாநில வாரியாக அவங்க கொடுத்துருக்க கருத்து கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி 32 34 சீட்டு ஜெயிக்கும், பாஜக 46 48 சீட் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி 28 30 சீட்டு ஜெயிக்கும், பாஜக வந்து 18 20 சீட்டு ஜெயிக்கும். கர்நாடகா எடுத்துட்டிங்கன்னா இந்தியா கூட்டணி 18 20 சீட்டு ஜெயிக்கும், பாஜக 8 முதல் 10 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு. சரி, நான் ஏன் இந்த தேசபந்துவை நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, கர்நாடகாவில் முதல் 14 தொகுதிகளுக்கு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பிறகு தான் பிரிஜ்வால் ரேவண்ணாவோட பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை வந்து நாடு முழுவதும் பேசப்பட்டுச்சு. அப்ப இந்த பிரச்சனை எதிரொலிச்சிருக்கும் அப்படின்றதான் எல்லோருடைய பார்வையாக இருந்துச்சுல. ஆனால் அந்த கோடி மீடியாக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, பிரிஜ்வால் ரேவண்ணா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி 4 தொகுதியில் போட்டியிடுற கட்சியே 3 தொகுதியில் அந்த JDS கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக கூட்டணி 25 சீட்டில் ஜெயிக்கும், 3 தொகுதி தான் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் சொன்னாங்க. ஆனால் தேசபந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா கூட்டணி 18 20 சீட்டு ஜெயிக்கும், பாஜக வந்து 8 10 சீட்டு தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி 24 26 சீட்டும், பாஜக 14 16 சீட்டும் அப்படின்னா. மத்திய பிரதேசம் இதுவுமே இந்த இதை ஏன் நம்ம நம்பணும் அப்படின்றதுக்கு ஒரு உறுதி கட்டத்தை. மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி என்பது கிடையாது. காங்கிரஸும் வலுவளந்து இருக்குது. கமல்நாத் வந்து பாஜக ஆதரவாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டும் இருக்குது. அப்படிப்பட்ட மத்திய பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு வெறும் 3-5 சீட்டு தான் கிடைக்கும், பாஜகவுக்கு 24 26 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தேசம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து ஒரு நியாயமான ஒரு ரிப்போர்ட்டை களத்திலேருந்து இவங்க எடுத்துருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் TMC கட்சிக்கு 26 28, பாஜகவுக்கு 11
13 கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு 17லேருந்து 19, இந்தியாவுக்கு 6லேருந்து 8 கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து 37லேருந்து 39, பாஜக வந்து 0லேருந்து 1, அதிமுகலேருந்து 0லேருந்து 1 கொடுத்துருக்காங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக 23லேருந்து 25 ஜெயிக்கும், காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணி 1 முதல் 3 தொகுதியில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அங்கே மோடி அமித்ஷா போட்டிடுறதுனால அவங்க மண்ணிலேருந்து பிரதமர் வரணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ராஜபுத்தர்களுடைய எழுச்சி என்பது 1லேருந்து 3 தொகுதிகளில் எதிரொலிக்கும் அப்படின்றத இந்த தேசம் வந்து கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். கேரளா பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் 2லேருந்து 3, காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி வந்து 16லேருந்து 18, பிஜேபி வந்து 0லேருந்து 1 அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க. தேசபந்து பத்திரிகை கேரளாவில் இப்படி ஒரு கணிப்பை கணிச்சிருக்காங்கல்ல. ஆனால் அந்த கோடி மீடியாக்கள் என்ன தெரியுமா வெளியிட்டாங்க, கேரளாவில் பிஜேபி 3 ஜெயிக்கும், ஆனால் கம்யூனிஸ்ட்டு 1 கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அப்படின்னா 3 தொகுதியில் ஜெயிக்குமா கேரளாவில்? ஏன்னா இது வரைக்கும் பாஜக ஒரு சீட் கூட ஜெயித்ததே இல்லை அப்படின்ற வரலாறு கொண்ட ஒரே மாநிலம் கேரளா தான். அப்படிப்பட்ட மாநிலத்தில் 3 தொகுதி அது முதல் தேர்தலே ஜெயிச்சுடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கோடி மீடியாக்களை அம்பலப்படுத்தும் விதமாக மனோரமா நியூஸ் பிஎம்ஆர் எக்ஸிட் போல் கேரளாவை சேர்ந்த இந்த நிறுவனங்கள் உள்ளூர் நிறுவனங்கள் உள்ளூர் எக்ஸிட் போலாக நடத்தியிருக்கிறாங்க. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, பாஜகவுக்கு ஒரு சீட் கூட கிடைக்காது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 16 முதல் 18 இடங்கள் கிடைக்கும், கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 4 சீட் கிடைக்கும், பாஜகவுக்கு ஒரு சீட் கூட கிடைக்காது. இவங்க வெற்றி பெறுவார் என்று சொல்லக்கூடிய சுரேஷ் கோபி அப்படின்ற நடிகர் திருச்சூர் தொகுதியில் போட்டியிடுறார். இவர் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பீனியன் போல சொல்லப்பட்டிருக்கு. உள்ளூர் ஒப்பீனியன் போல நமக்கு நம்பக்கூடிய தகுந்த வகையில் இருக்குது. அப்போ இந்த கோடி மீடியாக்களை இந்த மனோரமா நியூஸும் விஎம்ஆர் நிறுவனமும் சேர்ந்து நடத்திய எக்ஸிட் போல இன்னைக்கு அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ தேசபந்து கருத்து கணிப்பின்படி இந்தியா கூட்டணி தான் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. இதில் மற்றவைன்னு சொல்கிறதுல 28லேருந்து 48 இருக்குல்ல, இதில் கூட்டணி இல்லாத பிஆர்எஸ் கட்சியாக இருக்கட்டும், பகுஜன் சமாஜ் கட்சியாக இருக்கட்டும், ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக் இருக்கட்டும், அதே போல் ஆந்திராவுடைய ஜெகன்மோகன் ரெட்டி, இவங்களாம் அதில் வருவாங்க. இவங்களும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறதுனால இந்த தேசபந்துடைய கருத்து கணிப்பின்படி இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. சரி, அடுத்து வெளியிட்ட நிறுவனம் வந்து பிரிட்டிஷ் மீடியா சர்வே அப்படின்ற நிறுவனம். இவங்க வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் இந்தியா கூட்டணி 276 இடங்களிலும், பாஜக கூட்டணி 231 இடங்களிலும், மற்றவர்கள் 36 இடங்களிலும் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து இந்தியா கூட்டணி பெறும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது அக்னி நியூஸ். அதில் இந்தியா கூட்டணி என்பது 264 சீட்டும், பாஜக கூட்டணி என்பது 242 சீட்டும், அதர்ஸ் 37 சீட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 தொகுதிகள் இருந்தால் போதும். இதில் வந்து மற்றவைன்னு இருக்குல்ல, அதர்ஸ் 37 தொகுதி ஜெயிக்கிறதுல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து 17 இடங்களையும், பிஜு ஜனதா தளம் 13 இடங்களையும், பகுஜன் சமாஜ் 3 இடங்களையும், பிஆர்எஸ் 1 இடங்களையும், ஓய்சியுடைய கட்சி 1 இடங்களையும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து 19 சீட்டும், பாஜக 9 சீட்டும், அதே போல் தெலுங்கானாவில் காங்கிரஸ் 11 சீட்டும், பாஜக 4 சீட்டும் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மற்றவைகளையும் சேர்க்கும்போது இந்தியா கூட்டணி ஆட்சி ஏற்படும் அப்படின்றதான் இந்த அக்னி நியூஸ் ஒன் இந்தியாவுடைய கருத்து கணிப்புலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ இந்த 3 நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லை, சாதாரணமாக மக்கள்கிட்ட சந்தா வாங்கி செயல்படக்கூடிய நிறுவனங்களாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோடி மீடியாக்கள் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் நியாயமாக மக்களின் பக்கம் நிற்கிறார்கள் என்று புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மீடியா என்பது பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பிபிசி தொடங்கி பல்வேறு நிறுவனங்களை பார்த்துட்டு தான் வரோம். ஏன்னா மிகவும் குறிப்பாக இந்த கோடி மீடியாக்கள் வெளியிட்டிருக்கிறாங்கல்ல, பாஜகவுக்கு 320 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்த நபர்களுமே மோடியை இந்த தேர்தலில் வந்து பேட்டி எடுத்தவங்க அப்படின்றத ரொம்பவும் கவனித்து பார்க்கணும். அப்போ மோடியை பேட்டி எடுத்த விதம் இருக்குல்ல, அது எப்படி இருந்துச்சு? மக்கள் சார்ந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? பணவீக்கம் பற்றி கேட்டாங்களா? விலைவாசி உயர் பற்றி கேட்டாங்களா? எதுவுமே இல்லை. பிரதமர் மோடியுடைய இன்னொரு பிரச்சார கூட்டமாகவே இந்த கோடி மீடியாக்கள் செயல்பட்டன. அந்த கோடி மீடியாக்கள் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பை இடதுகையால் புறந்தள்ளக்கூடிய வேளையில் தைரியமாக மக்கள் இறங்கலாம் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக நம்ம வைக்கிறோம். சரி, அப்போ ஏங்க இந்த கோடி மீடியா இப்படியான பொய்யான கருத்து கணிப்புகள் விடணும்? 2 நாளில் அவங்க குட்டு அம்பலப்பட்டு போயிரும்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பலாம். இதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக, பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, அதிகாரிகள் மையம் இருக்குல்ல, அவங்களாம் வந்து ஒரு நடுநிலை ஸ்டேஜை இப்போ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் நம்ம நடுநிலையாக இருக்கணும், யார் ஆளுங்கட்சி அவங்களுக்கு சாதகமாக நம்ம போயிடுவோம் அப்படின்றதான் அதிகாரிகளுடைய முடிவுகளாக இருக்கும். ஆனால் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்
என்பது மெஜாரிட்டியாக பாஜக வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு இந்த அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தும் மூலமாக இந்த அதிகாரிகள் அனைவருமே பாஜக சார்பு நிலைக்கு எடுக்க போக ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்றதா கூட நல்லியாக இருப்பாங்க. அதிகபட்ச பெரும்பான்மை கிடைக்கும், 400 சீட்லாம் கிடைக்கும் அப்படி சொல்லும்போது இயல்பாகவே பாஜக பக்கம் சாயும் போது வாக்கு எண்ணும் மையத்தில் பல ஊழல்களை ஆளுங்கட்சியோடு சேர்ந்து செய்யக்கூடிய வழிவகைகளை செய்வதற்கான சான்சஸை இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது ஏற்படுத்தும். மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ரகசிய மீட்டிங்கை நடத்தியிருக்கிறாரு. அதாவது இன்னும் வாக்கையே எண்ணவே இல்லை, தேர்தல் முடிவு என்பது அறிவிக்கப்படவே இல்லை, யார் பிரதமர் என்பது தெரியவே இல்லை. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைக்கு ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கிறார். என்ன மீட்டிங் தெரியுமா? நம்ம புதிய அரசு ஆட்சி அமைந்த பிறகு முதல்ல 100 நாளில் என்ன திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ரிவ்யூ மீட்டிங்கை அதிகாரிகளை கூப்பிட்டு செஞ்சிருக்கிறாரு பிரதமர் மோடி. பிரதமர் மோடியே ஒரு காப்பந்து பிரதமர் தான். ஆனால் இந்த பிரதமர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏதோ புதிய அரசை இவரே ஏற்படுத்தி கொண்டதை போல அந்த கருத்து கணிப்பை மையமாக வச்சு அதிகாரிகளை தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றத இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் கிடையாது, குடியரசுத் தலைவர் மாளிகையிலேருந்து ஒரு டெண்டர் போச்சுன்னு சொன்னல, அது என்ன டெண்டர் தெரியுமா? அதாவது மே 28ஆம் தேதி இந்த டெண்டர் விடப்பட்டிருக்கு. தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த டெண்டர் விடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது அடுத்த பிரதமருக்கு பதவி ஏற்கக்கூடிய விழா என்பது நடக்கணும், அதற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையை அலங்காரம் பண்ணணும், அதற்கு டெண்டர் என்பது விட்டுருக்கிறாங்க. அதாவது இது 3 இடங்கள் நடக்க போவதாக பாஜகவினரே முடிவு பண்ணி இந்த செயல்கள்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. என்னென்ன இடங்கள்லாம் பாரத் மண்டபம், ராம்லீலா மைதானம் அல்லது செங்கோட்டை, இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நடத்தக்கூடிய வேளையில் பாஜக தலைவர்கள் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஜூன் 9ஆம் தேதி என்பது இந்த பாஜகவினரால் தேதி என்பது குறிக்கப்பட்டிருக்கு அடுத்த பிரதமர் பதவியேற்பதற்கு. அதற்கு ஏற்றாக போலவே குடியரசுத் தலைவர் மாளிகையும் இப்போ டெண்டர் விட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் இப்படியெல்லாம் செயல்படுறாங்க? இன்னும் வாக்கே எண்ணவே இல்லை, அதற்குள்ளே இவர்கள் ஏன் இவ்வளவு நம்பிக்கையோடு செயல்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, வாக்கு எண்ணும் போது அதிகாரிகள் எல்லாம் நம்ம கையில் எடுத்துட்டோம்னா வாக்கு எண்ணும் போது பல்வேறு முறைகேடுகளை செஞ்சு மீண்டும் நாம் அந்த கருத்து கணிப்பை மக்கள்கிட்ட ஏற்கனவே திணிச்சாச்சு, அப்போ ரிசல்ட்டே அதே போல் கொண்டு வந்துட்டால் சந்தேகம் வராது என்பதற்காக தான் இப்படி பல்வேறு விஷயங்களை அதிகாரிகள் மட்டத்தில் நம்ம நாம தான் வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை பாஜகவும் சரி பிரதமரும் சரி குடியரசுத் தலைவர் மாளிகையும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் இதன் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதுங்க. இந்த கருத்து கணிப்பு என்பதே, அதாவது ஆதரவாக இருந்தாலும் சரி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல அந்த கருத்து கணிப்பு என்பது 1937 காலங்கள்லேருந்து நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது முதல் தொலைக்காட்சியில் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1996வது தேர்தலில் தான். அந்த தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிசல்ட்டில் எதிரொலிச்சிச்சு. இப்படி எதிரொலிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையத்திட்ட போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க, இந்த கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடக்கூடாது, தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. 1997ஆம் ஆண்டு இந்த கருத்து கணிப்பெல்லாம் ஒரு சார்பு தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திட்ட கட்சிகள் எல்லாம் புகார் கொடுக்குறாங்க. 1998 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல் வெளியிடுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் கொடுக்குது. இதே வருஷத்துலேயே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதாவது மீடியாக்கள்லாம் போய் எங்களை இப்படி எக்ஸிட் போல் வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 1998 தேர்தலில் எக்ஸிட் போல் என்பது வெளியாகவே இல்லை. 1999 மீண்டும் உச்சநீதிமன்றம் இந்த மீடியாக்கள் போகிறாங்க. ஏன் இந்த மீடியாக்கள் இந்த எக்ஸிட் போலில் இவ்வளவு ஆர்வம் கட்டுறாங்கன்றதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ மீடியாக்களுக்கு சாதகமாக இந்த உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது. இப்படியான தீர்ப்பு வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா, தேர்தல் ஆணையம் சட்ட அமைச்சகத்திட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த எக்ஸிட் போலுக்கு நீங்கள் கட்டுப்பாடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி கட்டுப்பாடை விதிக்கும் விதமாக சட்ட அமைச்சகம் ஒன்று வெளியிடுறாங்க. என்ன வெளியிடுறாங்க அப்படின்னா, கடைசி கட்ட தேர்தலில் கடைசி வாக்கு பதிவாகும் வரைக்கும் இந்த எக்ஸிட் போல நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடை வெளியிட்டாங்க. அன்று முதல் இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஃபேஸோட கடைசி ஓட்டு பதிவாகும் வரை எக்ஸிட் போல் வெளியாகுது. அதன் பின்பு அந்த அடுத்த நிமிடமே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல இவங்க வெளியிட்டுறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 மணிக்கே எக்ஸிட் போல வெளியிடக்கூடிய எல்லா வேலையிலுமே இந்த கோடி மீடியாக்கள் வெளியிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கப்படுறாங்க, ஏன் இந்த எக்ஸிட் போலுக்கு இவ்வளவு கலவரங்கள், உச்சநீதிமன்றம் போய் கேஸ் போடுற அளவுக்கு மீடியாக்கள் ஏன் இந்த எக்ஸிட் போலுக்கு துடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். என்னன்னா, இந்த எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிக
மிகப்பெரிய வியாபாரமாக மாறிடுச்சு. அதாவது 1996 முதன் முறையில் தொலைக்காட்சியில் இந்த எக்ஸிட் போல் வெளியான உடனேயே பார்த்தீங்கன்னா அது தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டுச்சு. மக்கள்கிட்ட அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஒன்று தூர்தர்ஷனில் வெளியான அந்த எக்ஸிட் போலை பார்த்து எல்லா மீடியாக்களுமே எக்ஸிட் போலை எடுக்க ஆரம்பித்தாங்க. அதற்காகவே பிரத்யேகமான நிறுவனங்களை அவங்க ரெக்ரூட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி பல்வேறு நிறுவனங்கள் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே தனியார் நிறுவனங்கள்லாம் கவனிங்க, தனியார் நிறுவனங்கள் உருவாக்கப்படுது. இந்த தனியார் நிறுவனங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி யாரோ அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு வாக்காளர்கிட்ட தான் இந்த எக்ஸிட் போல எடுக்கிறாங்க. அந்த வாக்காளருமே நம்ம பேர் வெளியே தெரிஞ்சால், நம்மளுடைய ஃபேஸ் வெளியே தெரிஞ்சால் பாதிப்பு வந்துடுமோன்னு பயந்து கொண்டு தான் போட்ட ஒரு ஓட்டாக இருக்கும், ஆனால் சொல்வது வேறு ஓட்டாக இருக்கும். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சொல்லக்கூடிய வேலை ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருப்பதனால பெரும்பாலும் இந்த எக்ஸிட் போல்கள் தவறாகவே போய் முடிகிறது அப்படின்றதான் நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, எத்தனை பேர்கிட்ட இந்த எக்ஸிட் போல நம்ம எடுத்தோம் அப்படின்ற கணக்கையுமே எந்த மீடியாவுமே வெளியிடாது. நீங்கள் கோடி மீடியாக்கள் வெளியிட்டாங்கல்ல, இவ்வளவு சீட்டுகள் பாஜக ஜெயிக்கணும், எத்தனை பேர்கிட்ட எத்தனை தொகுதியில் எடுத்தாங்கன்ற கேள்வியை கேளுங்க, எந்த தகவலுமே வராது. அந்த மீடியாவிலே வெளியிட்டாங்கன்னு கேளுங்க, அதையும் வெளியிட்டுக்கிறாங்க மாட்டாங்க. அப்போது முழுக்க அந்த கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது வியாபாரமாக இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய விஷயமாக தான் இதில் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், 2004 நான் சொன்ன எக்ஸிட் போல்லாம் 1998 தடை இருந்துச்சு. அதுக்கு அடுத்த தேர்தலில் தடை நீக்கப்படுது. ஆளுங்கட்சிகிட்ட பணம் வாங்கிட்டு 2004 பாஜக தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு பெரும்பான்மை தொகுதியில் பெறும்னு சொல்லி எல்லா மீடியாக்களுமே கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு. அதே போலவே 2021 மேற்கு வங்கத்தில் பாஜக காசு வாங்கிட்டு மேற்கு வங்கத்தில் பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாரும் வெளியிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு? பாஜக வரி 75 தொகுதியில் தான் ஜெயிச்சிச்சு. மேற்கு வங்கத்தில் டிஎம்சி தான் ஆட்சிக்கு வந்துச்சு. அதே போல் இமாச்சல பிரதேசம் பிரசாந்த் கிஷோரே சொன்னார், காங்கிரஸ் அங்கே தோத்துரும், பாஜக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன நடந்துச்சு? அங்கே காங்கிரஸ் தான் ஜெயிச்சிச்சு. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு கருத்து கணிப்புகள் பொய்த்து போவதற்கான காரணம் இதுதான். வாக்காளர் மாற்றி சொல்லலாம், பாஜக உள்ளிட்ட ஆளுங்கட்சிகிட்ட காசு வாங்கிட்டு கருத்து கணிப்பில் வெளியிடலாம், எவ்வளோ பேர்கிட்ட கருத்து கணிப்பு நாங்கள் எடுத்தோன்ற டீட்டெயில் வெளியிடாமல் இருக்கலாம். இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருப்பதனால இந்த கருத்து கணிப்புலே நம்ம நம்ப தேவையில்லை. அது ஆதரவாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாக இருந்தாலும் சரி. இன்னும் ஒரே ஒரு நாள் தான். இந்த ஒரு நாளில் இந்திய நாட்டை ஆளப்போவது யார் அப்படின்றது நமக்கு தெரிய தான் போகுது. அந்த ஒரு நாள் நம்ம காத்திருந்து நம்மளுடைய பிரதமர் யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இந்த ஒரு நாள் என்பது மிக மிக முக்கியமான நாளாக இருக்கப்படும். ஏன்னா வாக்கு எண்ணும் போது பாஜக பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட வாய்ப்புகள் 100% இருப்பதாக பல்வேறு கட்சி தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு நாளில் அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது, அரசியல் கட்சி பிரமுகர்கள் மட்டுமல்லாது, மக்களுமே அதிதீவிரமாக வாட்ச் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இன்னும் ஒரு நாளில் என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.